ஆல் இன் ஒன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான திருப்பதி திருமலை அப்டேட்ஸ் என்னென்ன இருக்கு அப்படின்றத தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். நிறைய நண்பர்கள் தரிசனம் போயிட்டு உங்களோட தரிசன அனுபவங்களை வந்து கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணியிருக்கீங்க. ஸோ ஷேர் பண்ணியிருக்கக்கூடிய அனைத்து நண்பர்களுக்கும் ரொம்ப நன்றி. ஸோ அடுத்து போறவங்களுக்கு உங்களோட கமெண்ட் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அண்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு யாராவது தரிசனம் போறீங்க அப்படின்னா கண்டிப்பா நம்ம சேனல்ல இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸ்ல உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. ஸோ அது உங்களுக்கு அடுத்து போகிற பக்தர்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் அப்டேட்னு பார்த்தீங்கன்னா நிறைய நண்பர்கள் வந்து பதிவு பண்ண ஒரு விஷயம் தான், இலவச தரிசனத்தில் இப்போ கூட்டம் குறைஞ்சிருக்கு அப்படின்ற ஒரு இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணியிருக்காங்க. நம்ம எப்பயுமே வந்து ஸ்டாண்டர்டாக ஒரு வார நாளில் வந்து 10 மணி நேரம் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருப்போம். ஸோ திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளிக்கிழமை கொஞ்சம் கூட்டம் அதிகமாகும், சனி ஞாயிறு கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஸோ இதுதான் இவ்வளோ நாள் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட்டஸாக தான் இருந்துச்சு. ஸோ ரெகுலராக இதே ஸ்டேட்டஸ் தான் வந்து கண்டினியூ ஆகிட்டு இருந்தது. ஸோ இந்த 2 நாளா திங்கள் அண்ட் செவ்வாய் 2 நாளும் வந்து தரிசனத்துக்கு போயிட்டு வந்திருந்த பக்தர்கள் நம்ம சேனல்ல வந்து பாத்தீங்கன்னா கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அவங்களோட கமெண்ட் வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, 6 மணி நேரத்துக்குள்ள நான் சாமி பார்த்துட்டோம், இலவச தரிசனத்துல கூட்டம் இல்லை, கொஞ்சம் ஃப்ரீயா தான் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த திங்கள் செவ்வாய் 2 நாளும் கூட்டம் குறைஞ்சிருக்கு அப்படின்ற ஒரு அப்டேட் கிடைச்சிருக்கு. ஒரு சிலர் வந்து 10 மணி நேரம் ஆணுச்சு அப்படின்றதுனாலதான் நம்ம ஸ்டாண்டர்டா வந்து 10 மணி நேரம் அப்படின்னு சொல்லி நான் ப்ரீவியஸ் வீடியோல உங்களுக்கு சொல்லியிருந்தேன். நம்ம ஷேர் பண்ணக்கூடிய இன்ஃபர்மேஷன் தரிசனத்துக்கு போயிட்டு வரவங்க எவ்வளோ நேரம் ஆகுது, ஸோ அங்கே வந்து எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணாங்க அப்படின்றத ஷேர் பண்ணக்கூடிய இன்ஃபர்மேஷனை தான் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ ஒரு சிலர் வந்து நான் ஃபேக்கான இன்ஃபர்மேஷன் கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. நம்ம ஃபேக்கான இன்ஃபர்மேஷன் எதுவுமே உங்க கூட வந்து ஷேர் பண்ணுறது இல்லை. ஸோ அது நிறைய பார்க்கக்கூடிய நிறைய பேத்துக்கு தெரியும். நிறைய பேத்துக்கு நம்ம கொடுத்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு சில சமயங்களில் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ உங்களோட கமெண்ட்ஸை வந்து போஸ்ட் பண்ணுங்க. இன்னைக்கு பார்த்தோம் அப்படின்னா இலவச தரிசனத்துல கொஞ்சம் கூட்டம் குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால காலையில வந்து ஒரு 6 மணிக்குள்ள ஜாயின் பண்ணவங்க மத்தியானம் 2 மணிக்குள்ள தரிசனம் பார்த்துட்டேன், 3 மணிக்குள்ள பார்த்துட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஈவினிங் இல்லைன்னா நைட் டைம் ஜாயின் பண்ணவங்க ஏர்லி மார்னிங்குள்ள பார்த்துட்டு நாங்கள் வெளியில வந்துட்டோம், வந்து ஃப்ரீயா தான் இருக்கு, ரொம்ப ரஷ் எல்லாம் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஃபர்ஸ்ட்லாம் இருந்த அளவுக்கு கூட்டம் இல்லை, ஓரளவுக்கு கூட்டம் குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி லட்டு கவுண்டர்ஸ்லயும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம முன்னாடி எல்லாம் பார்த்தப்ப என்னன்னா லட்டு வாங்குறதுக்கே சில பேர் வந்து நான் ஒரு அரை மணி நேரம்லாம் வெயிட் பண்ணேன், 3/4 மணி நேரம்லாம் வெயிட் பண்ணேன், அவ்வளவு கூட்டம் அப்படின்னு ஒரு போன வாரத்துல எல்லாம் சொல்லியிருந்தாங்க லாஸ்ட் வீக். ஆனா இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா ப்ரெசன்ட் சிச்சுவேஷன்ல லட்டு கவுண்டர்ஸ் எல்லாமே ஃப்ரீயா தான் இருக்கு. இன்னைக்கு காலையில சிச்சுவேஷன் படி எல்லாமே ஃப்ரீயா தான் இருக்கு, கூட்டம் வந்து குறைஞ்சிருக்கு. ஓகேங்களா? இந்த மாதிரி தொடர்ச்சியா குறைஞ்சிருச்சு அப்படின்னா நார்மலா வந்து பாத்தீங்கன்னா உங்க டோக்கன் சிஸ்டம் இந்த மாதிரி வந்து நடைபாதை போறவங்களுக்கான தர்ஷன் டிக்கெட் இஷ்யூ பண்றது, ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து கன்சிடர் பண்றதுக்கு வாய்ப்புகள் வந்து இருக்கு. இது வந்து வார நாட்கள், இந்த 2 நாள்ல வந்திருக்கக்கூடிய அப்டேட் தான் இது. ஸோ மேபி நாளைக்கு இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, இல்லைன்னா வெள்ளி சனி ஞாயிறு திரும்பியும் கூட்டம் வந்து கூடுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு, குறையறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அது வந்து டெய்லி நம்ம இருக்கக்கூடிய அப்டேட்டை பொறுத்து தான் சொல்ல முடியும். அதாவது யாராவது இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு இலவச தரிசனம் போறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஓரளவுக்கு வந்து நீங்க ஒரு 8 மணி நேரம் டு 10 மணி நேரத்துக்குள்ள சாமி பார்த்துட்டு வந்துடலாம். ஸோ அவ்வளோதான் வந்து உங்களுக்கு இலவச தரிசனத்தில் இருக்கக்கூடிய வெயிட்டிங் டைமாக இருக்கும். ஸோ அதே மாதிரி இன்னொரு இன்ஃபர்மேஷன், முக்கியமான இன்ஃபர்மேஷன் உங்க கூட நான் ஷேர் பண்ணோம் அப்படின்னு நினைக்கிறேன். தரிசனமுக்கு போயிட்டு வந்தால் ஒரு 2-3 நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து ஷேர் பண்ண இன்ஃபர்மேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவ்வளோ நாள் நம்ம திருமலையில் ரூம்ஸ் உங்களுக்கு வேணும், ஆஃப்லைனில் போய் புக் பண்ணணும்னா காலையில் நேரமாக போங்க, ஒரு 4-5 மணிக்கெலாம் க்யூவில் நில்லுங்க அப்படின்னு சொல்லி நம்ம ரெகுலராக வந்து அப்டேட் பண்ணிட்டு இருந்தோம். ஏன்னா அந்த டைம் தான் ரூம்ஸ் கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, நான் வந்து நைட்டு 8 மணிக்கு வந்து போனேன், எனக்கு ரூம் வந்து கிடைச்சிது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 சப்ஸ்கிரைபர் நம்ம சேனல்ல கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அதுவும் இல்லாம நமக்கு தெரிஞ்சவங்களும் வந்து பாத்தீங்கன்னா இந்த இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணியிருந்தாங்க. நைட்டு 8 மணிக்கு ரூம் கிடைக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ சிஆர் ஆஃபீஸ்ல நைட்டு 8 மணிக்கு திருமலையில ரூம்ஸ் வந்து கிடைக்குது. ரூம்ஸ் புக் பண்ணி அந்த ரிசிப்ட் வந்ததுக்கு அப்புறமா ஒரு 10 to 15 நிமிஷத்துக்குள்ளேயே ரூம்ஸ்க்கான கன்ஃபர்மேஷன் மெசேஜும் வந்துருச்சு அப்படின்ற ஒரு இன்ஃபர்மேஷனையும் ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ யாருக்காவது ஈவினிங் டைம்ல ஒரு 6-7 மணிக்கு நீங்க திருமலைக்கு போறீங்க, ரூம் எடுக்கணும் அப்படின்னா மேபி நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ஓகேங்களா? ஸோ வார நாட்கள் இந்த 2-3 நாள்ல க்ரௌடு குறைஞ்சிருக்கு அப்படின்றனால மேபி ரூம்ஸும் வந்து கிடைக்குது. ஸோ அதனால ட்ரை பண்ணாம இருக்காதீங்க, கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் தான் வந்து லேட்டஸ்டா இருக்கிறது. காலையில போனீங்கன்னா கிடைக்குது, நைட்டுக்கு 8 மணிக்கும் கிடைக்குதுன்னு சொல்லிட்டு இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ அடுத்ததா நிறைய பேர் வந்து கமெண்ட்ல வந்து கேட்குறீங்க, செப்டம்பர் மாசத்துக்கான திருமலையில அக்கமடேஷன் எப்போ ஓப்பன் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. திருமலையில செப்டம்பர் மாசத்துக்கான 300 ரூபா தரிசன டிக்கெட் ஓப்பன் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி அக்கமடேஷனும் ஓப்பன் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா? ஸோ வேணா செக் பண்ணி பாருங்க, ஏதாவது டேஸ் வந்து அவைலபிள் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு.
அந்த லாஸ்ட் ஒரு 3-4 நாள் மாச கடைசியில மட்டும் ஃபர்ஸ்ட் இருந்துட்டு இருந்தது ஒரு 1000 ரூபாய் ரூம் அந்த மாதிரி. ஸோ நீங்க வேணா செக் பண்ணி பாருங்க. ஆனா ரூம்ஸ் வந்து ஓப்பன் ஆகிருச்சு. இனிமே வந்து என்ன ஓப்பனிங்னா அக்டோபர் மாசத்துக்கு சம்மந்தப்பட்டு வரக்கூடிய 300 ரூபாய் தரிசன டிக்கெட், 500 ரூபாய் தரிசன டிக்கெட், அதே மாதிரி ரூம்ஸ் புக்கிங் திருமலையில இருந்து வரக்கூடிய ஓப்பனிங் வந்து பாத்தீங்கன்னா அக்டோபர் மாசத்துக்கு தான் வரும். ஆகஸ்ட் மாசம் செப்டம்பர் மாசம் ரெண்டுமே முடிஞ்சுது. உங்களுக்கு செப்டம்பர் மாசத்துக்கான தரிசன டிக்கெட் வேணும்னா நீங்க வந்து 500 ரூபாய் தரிசன டிக்கெட்ல செக் பண்ணி பாருங்க. ஸோ அதுல அது வந்து லேட்டா தான் ஓப்பன் ஆச்சு, அவைலபிள்ஸ் இருக்கு. ஆகஸ்ட் மாசத்துக்கு 500 ரூபாய் தரிசன டிக்கெட்ல மாச கடைசியில ஒரு 2 நாள் இல்லைன்னா 3 நாள் அவைலபிள்ஸ் இருந்துச்சு. மற்றபடி வந்து பாத்தீங்கன்னா ஆன்லைன்ல டிக்கெட்ஸ் எதுவுமே கிடையாது. ஆகஸ்ட் மாசத்துல போறவங்களுக்கு ஒரு 4 நாள் டிக்கெட் வந்து பிளாக்ல இருக்கு. அது இந்த மாச கடைசிக்குள்ள ஓப்பன் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இன்னைக்கு வேணா நம்ம அப்டேட் எதிர்பார்க்கலாம். டெய்லியும் வந்து ஒரு ஓப்பனிங்கோட அப்டேட் வந்து கொடுத்துட்டே இருக்காங்க. ஸோ அதனால இன்னைக்கு நம்ம கண்டிப்பா எதிர்பார்க்கலாம். இன்ஃபர்மேஷன் வந்துச்சுன்னா உடனே நான் உங்க கூட ஷேர் பண்றேன். ஸோ தேவைப்படுறவங்க அன்னைக்கு ஓப்பன் ஆகும்போது புக் பண்ணிக்கோங்க. ஏன்னா 300 ரூபாய் தர்ஷினி டிக்கெட் நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க புக் பண்றதுக்கு. அதனால கொஞ்சம் ஃபாஸ்டா வந்து புக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ லட்டு கவுண்டர்ஸ்லாம் இன்னைக்கு ஃப்ரீயா இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா அன்லிமிட்டே லட்டுஸ் வந்து தாரதா வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்த அக்கமடேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருப்பதியில. ஸோ திருப்பதியில இருக்கக்கூடிய ஸ்ரீனிவாசம், விஷ்ணு நிவாசம், மாதவ் கெஸ்ட் ஹவுஸ். நான் வந்து திருப்பதியில தான் ஸ்டே பண்ணிட்டு சாமி தரிசனம் பார்க்க திருமலைக்கு போகணுங்கிறவங்க இந்த 3 லொக்கேஷன்லேயே நீங்கள் வந்து இன்னைக்கு அக்கமடேஷன் 3 மணிக்கு ஓப்பன் ஆகுது. கண்டிப்பாக புக் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வந்து புக் ஆகும். ரூம்ஸ் தேவைப்படுறவங்க எங்கே உங்களுக்கு வேணுமோ தாராளமாக நீங்கள் வந்து புக் பண்ணிக்கலாம். அதே மாதிரி திருச்சானூரில் உங்களுக்கு அக்கமடேஷன் வேணும்னு நினச்சிங்கன்னா தொலப்பா கார்டன்ஸ் அப்படின்னு சொல்லி இருக்கும். ஸோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா புக் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து திருச்சானூரில் வந்து ஸ்டே பண்ணிக்கலாம். ஸோ கோயிலில் பத்மாவதி தாயார் கோயிலேருந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வாக்கபிள் டிஸ்டன்ஸில் தான் உங்களுக்கு இந்த தொலப்பா கார்டன்ஸ் இருக்கும். ஸோ அங்கே வந்து நீங்கள் ஸ்டே பண்ணிக்கலாம். ஸோ உங்களோட உங்களுக்கு என்ன மாதிரி டிக்கெட், இப்போ வந்து நான் திருப்பதியில இருந்துட்டு டைரெக்டாக திருமலா போகணும்னா நான் முன்னாடி சொன்ன 3 லொக்கேஷனில் உங்களுக்கு டிக்கெட்ஸ் வந்து உங்களுக்கு அக்கமடேஷன்ஸ் வந்து புக் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு திருச்சானூர் வேணும்னா தொலப்பா கார்டன்ஸில் புக் பண்ணிக்கலாம். அதே மாதிரி மாற்றுத்திறனாளிகள் ஒரு சிலர் வந்து இப்போ திருப்பதியில ரூம்ஸ் பத்தி கேட்டிருக்கீங்க. எனக்கு வீல் சேர் கீழே கிரவுண்ட் ஃப்ளோர் கிடைக்குமா அந்த மாதிரிலாம் கேட்டிருக்கீங்க. ரூம்ஸ் வந்து ஆன்லைன்ல நம்ம புக் பண்ணிடுவோம். ஸோ செக்இன் பண்ணும்போது தான் நமக்கு ரூம்ஸ் வந்து அலாட் பண்ணுவாங்க. அப்போ வேணும்னா நீங்க ரிக்வஸ்ட் பண்ணி பாருங்க. ஓகேங்களா? ஸோ கார் பார்க்கிங் எல்லாமே இருக்கும். நீங்க வந்து ரிக்வஸ்ட் பண்ணி பாருங்க. நான் வந்து ஒரு மாற்றுத்திறனாளி, என்னால் மேலையெல்லாம் போக முடியாது, எனக்கு கீழே ரூம்ஸ் கொடுங்கன்னா கீழே அவைலபிள்ஸ் இருக்கிறத பார்த்து உங்களுக்கு அலாட் பண்ணி தருவாங்க. இப்போ சொன்ன நான் லொக்கேஷன் எல்லாமே திருப்பதியில தான், திருமலையில கிடையாது. திருப்பதியில ஸ்டே பண்ணிட்டு நீங்க தரிசனம் மட்டும் போயிட்டு ரிட்டர்ன் நீங்க வந்து ஸ்டே பண்ற மாதிரியும் பார்த்துக்கலாம். ஸோ தேவைப்படக்கூடியவங்க ரூம்ஸ் வந்து புக் பண்ணிக்கோங்க. ஒரு நாளுக்கு தான் புக் பண்ண முடியும். உங்களுக்கு 2 நாள் வேணும்னா அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணுங்க. ஸோ அடுத்த நாளுக்கான ரெண்ட் மேபி வந்து பே பண்ண சொல்லுவாங்க. ஆனால் 2 நாளைக்கே ஒரு இதாக புக் பண்ண முடியாது. ஒரு நாளைக்கு மட்டும்தான் நீங்க ஆன்லைன்ல புக் பண்ண முடியும். ஸோ அதே மாதிரி இங்க வந்து தலக்கொனா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அக்கமடேஷன் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இந்த அக்கமடேஷன்ல பாத்தீங்கன்னா தலக்கொனா அப்படின்றதும் கொடுத்துருப்பாங்க. இது என்னன்னு பாத்தீங்கன்னா ஜஸ்ட் தரிசனம் போறவங்களுக்கு இந்த தலக்கொனா அப்படின்றது வராது. என்ன அப்படின்னா இங்க வந்து ஒரு வாட்டர் ஃபால் வந்து இருக்கு. ஸோ திருப்பதியில இருந்து ஒரு 60 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல தான் இந்த தால்கொனா அப்படின்ற இடம் இருக்கு. ஜஸ்ட் நம்ம அந்த இடத்த போய் பார்க்கணும், அந்த வாட்டர் ஃபால்லாம் பார்க்கணும் அப்படின்னா நீங்க இங்க அக்கமடேஷன் புக் பண்ணலாம். இல்லைனா தரிசனத்துக்கு போகக்கூடியவங்க திருப்பதியில வந்து புக் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஆகஸ்ட் மாசத்துக்கு 3 மணிக்கு இன்னைக்கு ஓப்பன் ஆகும். ஸோ நீங்கள் திருப்பதியில் வந்து புக் பண்ணிக்கலாம். இங்கே செக்இன் ஸ்லாட் அப்படின்னு இருக்கும். ஸோ என்ன டைமுக்கு நீங்கள் அங்கே அந்த ரூம் எடுக்கிறதுக்கு நீங்கள் உள்ளே என்ட்ரு ஆவீங்க, செக்இன் ஆவீங்க அப்படின்றது தான் கேட்டிருக்காங்க. ஸோ இங்கேருந்து ட்ராவல் பண்ணி போயிட்டு அங்கே வந்து என்ன டைம் ரீச் ஆகுவீங்க, ரூம் உங்களுக்கு எந்த டைம் செக்இன் ஆக முடியும் அப்படின்னு சொல்லி பார்த்துக்கோங்க. ஸோ செக்இன் டைமுக்கு முன்னாடி போய் கூட நம்ம வந்து ரூம்ஸ் வந்து எடுத்துக்கலாம். அது ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. ஸோ லேட்டாகி போனீங்கன்னா மேபி வந்து கேன்சல் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால் செக்இன் டைம் மட்டும் கரெக்டாக பார்த்து அப்டேட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இதுதான் இன்னைக்கான அப்டேட். 300 ரூபாய் தரிசனை பொறுத்த வரைக்கும் 2 மணி நேரம் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு மேலே அதிகமாக ஆகலை, 3 மணி நேரம் அவ்வளோதான் உங்களுக்கு. ஸோ வந்து சில டைம் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா காலையில் ஒரு 11 மணி 10 மணி இந்த மாதிரி ஜாயின் பண்ணுறவங்களுக்கு இடையில பிரேக் தர்ஷன்லாம் வருதுன்னா ஒரு 1/2 hour to 1 hour வரைக்கும் வந்து வெயிட்டிங் ஹாலில் வச்சிருக்கதா சொல்லியிருக்காங்க. ஸோ மீதி நேரம் போகிறவங்களுக்கு லைன்லேயே வந்து போயிட்டு தான் சாமி பார்த்துட்டு வராங்க. நீங்கள் போகிற டைமை பொறுத்து தான் இருக்குது. இப்போ எனக்கு வந்து ஈவினிங் தான் தரிசனம் இருக்குது. காலையில் போனால் அலோவ் பண்ணுவாங்களான்னா கண்டிப்பாக அலோவ் பண்ணுறாங்க. மத்தியானம் ஈவினிங் ஸ்லாட்டில் உள்ளவங்களாம் காலையிலே போய் சாமி பார்த்துட்டு வந்ததா கமெண்ட்ல வந்து சொல்லியிருக்காங்க. அண்ட் வந்து இன்ஃபர்மேஷனும் ஷேர் பண்ணியிருக்காங்க. நான் வந்து ஸ்லாட் போடுறத லேட்டாகி போட்டுட்டேன். ஏன்னா நான் திருமலைக்கு ரீச் ஆகுற டைம் லேட் ஆகும் அப்படின்னு திங்க் பண்ணிட்டு, ஆனால் நாங்கள் சீக்கிரம் ரீச் ஆகிட்டோம், தரிசனம் பார்க்க போகலான்னா தாராளமாக 300 ரூபாய் 500 ரூபாய் தரிசனத்தில் நீங்கள் தாராளமாக போகலாம். அதே மாதிரி மொட்டை அடிக்கிற இடத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா 24 hours உங்களுக்கு அவைலபிள் இருக்குது. நீங்கள் வேணும்னா அடிச்சுக்கலாம். ரூம்ஸை பொறுத்த வரைக்கும் நைட்டு கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்கள் கிடைக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
ஸோ அடுத்தது வந்து இப்போ 12 மாசத்துக்கு கம்மியா இருக்கக்கூடிய குழந்தைங்கள கூட்டிட்டு போறீங்கன்னா, அவங்களுக்கான பர்த் சர்டிஃபிகேட் எடுத்துட்டு போனீங்கன்னா, உங்களுக்கு வந்து தனியா ஒரு டைமிங் குடுத்து அலோவ் பண்ணுவாங்க. அண்ட் சீனியர் சிட்டிசன் மாற்றுத்திறனாளிகள். சீனியர் சிட்டிசனுக்கு ரூ. 300 தரிசன டிக்கெட்டும் நீங்க புக் பண்ணலாம். நம்ம அதுல புக் பண்ணோம்னா 2 மணி நேரம், 3 மணி நேரம் அவங்க நம்ம கூடயே நடந்து வந்து போகணும் இல்லையா? கொஞ்சம் சிரமமா இருக்கும்னு சொல்லிட்டு தான் அவங்களுக்கான ஸ்பெஷல் தரிசன டிக்கெட் குடுக்குறாங்க. நீங்க அதுல புக் பண்ணல, எனக்கு ரூ. 300 தரிசன டிக்கெட் அவைலபிள் இருக்குன்னா, நீங்க அதுல கூட புக் பண்ணிக்கலாம். ஸோ உங்களோட விஷயம் தான். அதே மாரி மாற்றுத்திறனாளிகளுக்கும் டிக்கெட்ஸ் வந்து ஆகஸ்ட் மாசத்துக்கு அவைலபிள் என்னைக்கு இருக்குன்னு பார்த்து தேவைப்படுறவங்க புக் பண்ணிக்கோங்க. அ இப்போ மாற்றுத்திறனாளி ஃபேமிலில வந்து ஒரு 4 பேர் போறீங்க. அதுல ஒருத்தர் தான் ஹேண்டிகேப்பா இருக்காங்க அப்படின்னா, ஸோ அவங்க ஒருத்தருக்கு டிக்கெட் புக் பண்ணலாம். அவங்களோட ஒய்ஃபா வந்து அட்டெண்டனா வேணா நம்ம புக் பண்ணிக்கலாம். ஸோ மீதி இருக்கக்கூடியவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, புக் பண்ண முடியாது. அதே மாதிரி ரூ. 300 தரிசன டிக்கெட் புக் பண்றதுல 11 வயசு அண்ட் 11 வயசுக்கு கீழ இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு டிக்கெட் தேவைப்படாது. அதுக்கு மேல இருக்க எல்லாருக்குமே நீங்க டிக்கெட் புக் பண்ணணும். ஸோ இந்த விஷயத்தெல்லாம் பார்த்துக்கோங்க. உங்களுக்கு வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க. அக்டோபர் மாசம் பத்தி நெறைய பேர் கேட்குறீங்க. அதே மாரி செப்டம்பர்ல பிரம்மோற்சவம் நடக்கிற டேஸ்லயும் டிக்கெட் வந்து அடுத்த மாசம் தான் ஓப்பன் பண்ணுவாங்க. ஸோ அதோட ஓப்பனிங் அப்டேட் எல்லாமே வந்துச்சுன்னா கம்ப்ளீட்டா உங்க கூட ஷேர் பண்ணுவேன். லேட்டஸ்ட் என்ன அப்டேட் வந்துச்சுனாலும் கண்டிப்பா நம்ம சேனல்ல வீடியோவா உங்களுக்கு வரும். ஸோ மிஸ் பண்ணாம பார்க்கணும்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இன்னொரு யூஸ்ஃபுல்லான அப்டேட்ல மீட் பண்ணலாம். தேங்க்யூ.